வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா நம்ம மணப்பாறை சந்தையில் செவ்வாய்க்கிழமை நடக்கிற சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா வண்டி எருதுகள் விதவிதமாக ரகரமாக பெரிய பெரிய எருதுகள் வந்திருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உள்ள பூந்து வீடியோ எடுத்து முயற்சி பண்ணுவோம். இது வந்து திருச்சி மாவட்டத்தில் நடைபெறுகிற அருமையான சந்தை. இதெல்லாமே விற்பனை முடிஞ்சு வாங்கி கட்டியிருக்கிற லம்பாடி எருதுகள் எல்லாமே. ஓகே, அப்படியே நம்ம உள்ளே போயிடுவோம். இது வந்து செவ்வாய்க்கிழமை 2 மணி அளவில் 2 மணி 3 மணிக்காக திறந்துட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். திறந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி மட்டும் சந்தை நடக்கும். அதுபோக செவ்வாய்க்கிழமை முடிஞ்சு புதன்கிழமை வந்து காலையில் 6 மணிலேருந்து ஒரு 11 மணி மட்டும் சந்தை நடக்கும். ஓகே, உள்ளே போயிருக்கோம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா காங்கேய இனத்தை சேர்ந்த பெரிய பெரிய எருதுகள் எல்லாமே அம்சமாக அட்டகாசமாக இருக்குது. கொம்பே பார்க்குற கிட்டத்தட்ட ஹைட்டு வெயிட்டு மாதிரி இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 1.20 ரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு ஜோடி இருக்குது. இது எத்தனை வரை என்னதுன்னு தெரியல. அண்ணா இது என்ன ரேட் வரும்? 2 சேர்ந்து 75,000. விலை முடிஞ்சுங்களா? 75,000 போகல. ரொம்ப கம்மியா கேக்குறாங்க. நீங்க மாடு வரது அதிகமா இருக்குங்காட்டி விலை கம்மியா கேக்குறாங்க. ரொம்ப கம்மியா கேக்குறாங்க. சரி. இந்த மாதிரி வண்டி எடுத்து வேணா உங்களை கான்டாக்ட் பண்ணா வாங்கலாமா? வாங்கலாம். இல்ல ரெகுலரா மணப்பாறை சந்தைக்கு வந்தா வாங்கலாமா? தாராளமா வாங்கலாம். அப்படியே உங்க நம்பருக்கு தர முடியுமா? நீங்க எங்க இருந்து வரீங்க? திருச்சியிலிருந்து வரேன். திருச்சி. உங்க நம்பர் அப்படியே சொல்லிருங்க. 9944 9944 50 55 11. இங்க வந்து எத்தனை மாடுகள் கொண்டாந்தீங்க? விற்பனை எப்படி போகுதுண்ணா? 10 மாடு வந்து 10 மாடு அப்படியே விற்காம நிக்குது. சரிண்ணா, இந்த மாதிரி பெரிய பெரிய வண்டி எருதுகள் மணல் வண்டிக்கு இல்ல தோட்ட வேலைக்கு தேவைப்படுற நண்பர்கள் அண்ணனோட அலைபேசியில் தொடர்பு கொண்டு நேரில் வந்து பார்த்து வாங்கிங்க நண்பர்களே. அதே மாதிரி உள்ளே பார்த்தோம்னா உள்ளே வந்து நீங்கள் பூரணி ரகத்தை சேர்ந்த லம்பாடி பூரணி ரகங்கிற சொல்லக்கூடிய ரகத்தை சேர்ந்த 2 எருதுகள் வச்சுருக்காங்க. அதுபோக ஒத்த எருது அண்ணன் ஒருத்தர் பிடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் இது என்ன ரேட் வரும்? 42 ரூபா. வாங்கியிருக்கீங்களா? விற்கிறதுக்கு ஒத்த மாடு தான் இருக்கு. வீட்லயே கொடுத்தாச்சு. இது பல்ல எத்தனை பல்ல போட்டிருக்கு? சேர்ந்துருச்சு. நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா? விற்கிறதுக்கு தான், விற்பனைக்கு. சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அப்படியே உள்ள போயிடுவோம். இதில் வேற பெரிய செவலை ஒன்று கட்டி வச்சிருக்காங்க. உள்ள போறது கொஞ்சம் ரிஸ்க் தான், இருந்தாலும் முயற்சி பண்ணுவோம். இந்த எருது என்ன ரேட்டு வரும் தெரியலையா? ஓனர் தான் கேட்கணும். சூப்பர் டைலாக். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 வண்டி எருது வச்சுருக்காங்க. காங்கேய இனத்தை சேர்ந்தது. சந்தன பிள்ளைங்க வாங்க. இன்னைக்கு எத்தனை எருது கொண்டாந்தீங்கச்சி? 10. விற்பனை எப்படி போகுதுங்க? ரொம்ப மோசமா போகுது. 5 தான் கைவசம் இருக்க மாட்டிருக்கு. எல்லாமே மாடு அதிகமா வந்திருக்கு. மழை பெய்யறது இன்னொரு காரணம். மழை அதிகமா வந்திருக்கு. மழை பெய்யுது. ஆளுங்க வரல யாரும். நல்லா தான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் இப்ப இன்னைக்கு வந்து ஜோடி என்ன ரேட் போகுதுங்க இந்த வாரம்? 1 ரூபாய்க்குள்ளதான் கேட்டு இருக்காங்க. போன வாரம் போன வேலை கூட போகல. நட்டம் தான் விற்கும். அடுத்த வாரம் பொங்கல் வந்துருது. தெரியல, அவருக்கு இது கேட்கணும். சரி, ஓகே. அப்படியே இந்த வேலை பேசிட்டு இருக்காங்க. இந்த லம்பாடி பிளஸ் காங்கேயம் வச்சிருக்காங்க. 2 ஜோடியா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாத்தீங்கன்னா வேலை பேசிட்டு இருக்காங்க. இன்னும் செவ்வாய்க்கிழமை நிறைய பேர் இருப்பாங்க. ஆமா, ரேட் பேசிட்டு இருக்காங்க. போட்டு பேசுறாங்க வேலை. இது என்ன ரேட்னு வரும் ஜோடி? என்ன ரேட் வரும்? 90. வண்டி பழக்கத்தோட உழவு பழக்கத்தோட இருக்கு. 2மே சேர்ந்து 90 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு. 2மே வட்டக்கொம்பு சேர்ற அருமையான காங்கேயம் விருதுகள். அப்படியே நம்ம அந்தளவு உள்ள போவோம். உள்ள போனோம்னா லம்பாடியில் 2 வச்சிருக்காங்க.
ஓ இருங்க நான் போய்க்கிறேன். 2 லம்பாடி ஏறுது, நல்ல பெரிய கொம்பு பார்க்குறது அம்சமா. 2 லம்பாடி ஏறுதுகள், ரெண்டுமே சேர்ந்து 1 ரூபா ரேஞ்ச் சொல்லியிருக்காங்க. இது எத்தனை பல்லு சேர்ந்த மாடா? சேர்ந்த மாடு. வண்டி பழக்கம் உழவு பழக்கம் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி லம்பாடியில் வேணா உங்களை கான்டெக்ட் பண்ண வாங்கலாமா? வாரம் சந்தைக்கு வந்துடுவீங்களா? என்ன ரேட் ஃபைனல் சொல்றீங்க? 1000 குறைச்சிக்கலாம். 1000 ரூபா குறைச்சா கொடுத்துக்கலாம். சரி ஓகேண்ணா. ஒரு 1000 ரூபா கம்மி பண்ணி 1 ரூபாய்ங்கிறாங்க. 1000 ரூபா கம்மி பண்ணி 99 ரூபாய்னா முடிக்கலாங்கிறாங்க. அதே மாதிரி அந்தல 2 போகுது. அண்ணா இது என்ன வாங்கியிருக்கீங்களா? விற்க கொண்டாந்துருக்கீங்க. 2 ஜோடி, 2 இருது ஜோடியா விற்கிற கொண்டாந்துருக்கேங்கிறாரு. அதுக்குள்ள பின்னாடி ஆட்டோ வேற எடுத்துட்டு இருக்காங்க. என்ன வேலைன்னா வரும்? 85. பல்லு சேர்ந்ததா? நீங்க விவசாயியா? விவசாயி அண்ணா, விவசாயி வளர்த்து எடுத்துட்டு வந்திருக்காரு. 85 ரூபா ரேஞ்ச் சொல்றாங்க பல்லு சேர்ந்தது. சரிங்க. அப்படி இங்க பார்த்தோம்னா ஒரு 6 எருதுகள் வந்திருக்காங்க. 4, 2, 6, 3 ஜோடி எருதுகள். பார்க்கறதுக்கு எல்லாமே நல்ல பெரிய சைஸ் வருது. வேலை பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம அப்படியே அந்தல போயிடலாம். செவலை மயில கொம்பு பாருங்க கொய்யால, எல்லாமே நல்ல பெரிய வயசான எருதுகள். என்ன ரேட்டுன்னு தெரியல, மும்மரமா வேலை பேசிட்டு இருக்காங்க. அதனால அந்தல போயிட்டு அப்புறமே வெளியே வருவோம். பல்லு சேர்ந்த 2 எருதுகள் கொண்டாந்துருக்காங்க. எந்த ஏரியால இருந்து வந்திருக்குங்க? தஞ்சாவூர். ஆக்கிற இன்னுமே ஜம்முன் இருக்கு. ரேட் என்ன ரேட்டுமா வருது? 1.5. இன்னைக்கு வந்து எத்தனை ஜோடி விற்பனைக்கு கொண்டாந்தீங்க? 1 மட்டும்தான். 1 வித்தாச்சு. இந்த மாதிரி வண்டி ஏறுதல் வேணா தஞ்சாவூர் சைட்ல இருக்கிறவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணா வாங்கலாமா? அவர்தான் வியாபாரி. என்ன அவரை கோர்த்து விட்டீங்க? உண்மையிலே அவர்தான், இல்லைன்னா மணப்பாறை சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். சரி ஓகேண்ணா. எல்லா மாடும் வாங்கலாம். பெரிய பெரிய மாடுகள் இன்னைக்கு நிறைய வந்திருக்கு. அப்படி இங்க 2 மாடு இருக்கு. இதையும் கேட்டு பார்ப்போம். ஒரு ஆள் ரொம்ப டெரரா இருக்கிறாரு. அதனால அப்படியே அந்தல போயிடுவோம். அண்ணன் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய எருது, வட்ட கொம்புல சேர்ற எருது கொண்டாந்துருக்காங்க. 2 எருது கொண்டாந்துருக்காரு. ஆனா இன்னைக்கு எத்தனை எருது கொண்டாந்தீங்க? 2 தான். எல்லாம் பல்லு சேர்ந்தது. இடம் வேலை கரெக்டா நிக்குதுங்களா? என்ன ரேட்னா வரும்? 2 1.80. 1.40னா ஃபைனல் கொடுக்கலாம். நீங்க எப்படி வளர்த்தி கொண்டாடுறீங்களா வியாபாரியா? வியாபாரி தான். ரெகுலரா இங்க சந்தைக்கு வருவீங்க, இங்க வந்தா வாங்கிக்கலாம். அவ்வளவுதான். அப்படியே அந்தல அது ஓட்டிட்டு போயிட்டாங்களா இருக்கு. அது போக அங்கேயும் நிறைய இருக்கு. இது ஜோடி என்ன ரேட்னா வரும்? மாட்டுக்கார் வெளியே போயிட்டாரு. சரி இந்த மாடு இது என்ன ரேட்னா வரும் ஜோடி? 1.50. 40. ரெண்டுமே பல் சேர்ந்துருச்சு. இப்போ 2 வள இடம் 2 கரெக்டாக நிற்குதுங்களா? நீங்கள் வளர்த்தி கொண்டாடுறீங்களா வியாபாரியா? வளர்த்தி கொண்டாடுறீங்க. இந்த மாதிரி நாட்டு மாடுகள் வண்டி பழக்கத்தோட வேணும் உங்களுக்கு கனெக்ட் பண்ண வாங்கலாமா? பழக்கி இருக்கு. இல்லை பழக்கின மாடு இருந்தால் வாங்கிக்கலாமான்னு? வேணாம். சரி ஓகே. இப்போ வெளி சந்தைக்கு இந்த சந்தைக்கு எப்படி விலையில பரவாயில்லையா? பரவாயில்ல. சரி ஓகேண்ணா. உங்கள் பேர்? எந்த ஏரியாவிலிருந்து வரீங்க? புதுக்கோட்டைக்கு வந்தல்ல. சரி ஓகேண்ணா. இந்த அப்படி இறுதிகள் வந்து இன்னைக்கு அதிகமாக வரத்து இருக்கு. காமிச்சிருவோம். இல்லை வியாபாரம் கொஞ்சம் மந்தமாக இருக்குன்னு ஒரு மாதிரியே நின்றுருக்காங்க. இது ஜோடி என்ன ரேட் வரும்? யார் அவரா? குச்சிடிச்சிட போறாரு. காரி பிளஸ் மயிலை ரெண்டுமே ஜம்முன் இருக்கு. 2 காது அறுத்து காய் அடிச்சிட்டாங்க.
அண்ணா இது ஜோடி என்ன ரேட்னா வரும்? இந்த வருது வருதா அண்ணா, இது ஜோடி என்ன ரேட்னா வரும்? ஏன்டா நீங்க வேற வந்துட்டு பிஸி பண்றீங்க அப்படிங்கிறீங்களா? எல்லாம் இப்பதான் வந்து இறங்கியிருக்கு. சரி ஓகே, நம்மளும் அதே லெவலில் தானே சுத்திட்டு இருக்கீங்க. சரி ஓகே, அப்ப காலையில வந்து கேட்டுக்கலாம். கையாடம் இருக்குது. இன்னைக்கு மாடு வரத்து அதிகமா இருக்க மாட்டிருக்குது, அதனால அப்படியே காமிச்சிருவோம். இது எல்லாமே பல் சண்டை மாடுகள், அருமையான காலை. இப்போதைக்கு வந்து விற்பனை கம்மியாக இருக்காட்டி யாரும் பேசுகிற கண்டிஷன் இல்லை, எல்லாம் சேரு கொஞ்சம் அதிகமாக இருக்காட்டி எல்லாம் உழப்புறாங்க. அதனால் அப்படியே காமிச்சிட்டு மட்டும் போயிடலாம். இன்னைக்கு மாடு வரத்து நிறையவே இருக்கு. இந்த பதிவு நம்ம இதோட முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் இழுக்க வேண்டாம். போன வாரம் சாயந்தரம் நல்லா பேசினாங்க, இந்த வாரம் பேசுறதுக்கு ஆள் கண்டிஷன் இல்லை. கொண்டாந்து வச்சிருக்காங்க. ஜோடி தலைவர் வாங்க, காலையில பாத்துக்கலாம். நம்ம இதோட முடிச்சிடலாம். மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.